ஹாய், சண்டேனாலே நான்வெஜ் தான். நான்வெஜ் ஸ்பெஷல் தான் சண்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்ன நான்வெஜ் ஸ்பெஷல்லாம் கறி குழம்பு தான். கறி குழம்பு வந்து மோஸ்ட்லி சண்டே எடுப்பாங்க. ஸோ நாங்களும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கறி குழம்புக்கு சைட் டிஷ்ஷு எப்போயுமே முட்டை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முட்டையை அவிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது என்னென்னு பார்த்தா காடை 65 செம்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம், ஒரு ஸ்வீட்டுக்கு கேசரி. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷல் மெயின் டிஷ் வந்து என்னன்னு பார்த்தா பிரியாணி, சிக்கன் பிரியாணி அடிச்சுக்க இதே கிடையாது. எங்கள் வீட்டு பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் குழம்பு ஊற்றியாச்சு, அதோட முட்டை சைடு. ஸோ எப்பயும் போல் சிக்கன் பிரியாணி எடுத்தாச்சு. சிக்கன் பிரியாணி அந்த சிக்கன் குழம்போட நல்லா பரட்டி சிக்கனை வந்து சேர்த்தாச்சு. எப்பயுமே குழம்பு சிக்கன், பிரியாணியில் இருக்க சிக்கன், அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம், லாஸ்ட்டாக நம்ம முட்டையும் பிரித்து எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டா உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் வந்து காடையை சேர்த்து வச்சு சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணேன், பட் வந்து கையில் கொள்ளலை. ஸோ காடையை லாஸ்ட்டாக சாப்பிட்லான்னு விட்டாச்சு. காடையை பாருங்கள் 65. எப்பயுமே வந்து நம்ம சிக்கன் 65 சாப்பிட்றதோட காடை 65 டேஸ்ட்டாகவே இருக்கும். நானும் பார்த்தேன், உண்மையிலே நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருந்துச்சு. ஸோ அதையும் பிரியாணியோட வச்சு சாப்பிட்டா செமையாக இருந்துச்சு. ஸோ எல்லா காம்பினேஷனும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேசரிக்கு இடம் இல்லை, லாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு.